இஸ்ரேலும் ஈரானும் உலக நாடுகளில் இரண்டும் வலிமை வாய்ந்த சக்திகள். ஆனால் இவர்கள் இருவரும் தீவிர எதிரிகளாக மாறியது சாதாரண விஷயமில்லை. 1979இல் ஈரானில் நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பின் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக மாறின. அதற்கு பிறகு ஈரான் அரசு இஸ்ரேலை முழுமையாக எதிரி நாடாகவே கருத ஆரம்பிச்சது. ஈரான் இஸ்ரேல் என்பது உலகத்துக்கே அபாயம் என தெளிவாக கூறுகிறது. பல ஆண்டுகளாக ஈரான் இஸ்ரேலை அழிக்க வேண்டுமென அரசியல் பேச்சுகளும் கொடுத்திருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கும் முயற்சியை மிகப்பெரிய ஆபத்தாக கருதி வருகிறது. அந்த காரணத்தால தான் மோசாட் என்னும் இஸ்ரேலின் ரகசிய உளவுத்துறை ஈரானிய விஞ்ஞானிகளை கூட தாக்கி வந்திருக்கிறது. ஈரான் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா போன்ற இஸ்ரேலுக்கு எதிரான குழுக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது. இதை ப்ராக்சி வார் என்பதா அழைப்பாங்க. இஸ்ரேல் நேரடியாக அந்த குழுக்களை தாக்குது, ஈரான் பின்னால் உதவுது. இதில் ட்ரோன் தாக்குதலும் சைபர் வார் தாக்குதலும் நடக்குது. இப்போ எல்லா நாடுகளும் ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு: இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக ஒரு போர் நடத்த போறாங்களா?